ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளி காமாட்சி விளக்கில் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸு ப்ளஸ் 11 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன கிராம் வரைக்கும் காமாட்சி விளக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குற இந்த விளக்கில் வந்து 11 கிராம் இது வந்து வருது. இந்த விளக்குக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து போடுறது கிடையாது. மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு இருக்குது. அது வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 15 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இது எல்லாமே சிங்கிள் சைடு லக்ஷ்மி. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கை வந்து ஒரு திசையில் ஏற்றி வைப்பாங்க, சில பேர் வந்து வேறு வேறு திசைகளில் ஏற்றி வைப்பாங்கள்ல. அப்போ வந்து இந்த டபுள் சைடு வாங்குறப்ப இது வந்து 27 கிராம் வருது. டபுள் சைடு வாங்குறப்ப நீங்கள் 2 டைரக்ஷனில் ஏற்றுன மாதிரி அது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லைட் வெயிட் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு சிங்கிள் சைடு மட்டும்தான் வரும். இது வந்து ஒரு 51 கிராமில் நல்ல பார்வையாக இருக்குது. நம்ம கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா பார்வையாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம். அதுக்கு இந்த கலெக்ஷன்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வீட்டிலேயே வந்து ஏற்றி வைக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து 60 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. இது கஜலட்சுமி விளக்கு. இதுலேயே அஷ்டலட்சுமி விளக்கு கூட வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 102 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. நல்ல திக்காகவே கொடுத்துருக்காங்க. இதோட முகப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் சைடு தான் வருது. பாட்டம்லாம் திக்காக இருக்குது. அந்த லக்ஷ்மி இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும் சிங்கிள் சைடாக வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 102 கிராம் வந்து வருது. இதுவும் சிங்கிள் சைடு இருக்கிற ஒரு மாடல் தான். நான் என்ன சிங்கிள் சைடுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து சிங்கிள் சைடு. நான் டபுள் சைடும் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நல்ல பார்வையாக லக்ஷ்மி மட்டும் வச்சா மாதிரி இருக்கிற இந்த ஒரு விளக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஆழமாக, அதாவது வந்து எப்போதுமே 24 மணி நேரமும் விளக்கெரியணும் அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 54,000 55,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் இது. உங்களுக்கு 2 சைடும் அந்த யானையெல்லாம் கொடுத்து அதோட ஒர்க்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து அந்த சிங்கிள் சைடு மட்டும்தான் லக்ஷ்மி வரும். பேக் சைடு இந்த குழியாக தான் இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றணுன்னா அந்த மாடல் போகலாம். அடுத்து உங்களுக்கு டபுள் சைடு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிச்சேன்ல, அது ஒரு மாதிரி தகடு மாதிரி இருக்கும். பட் இந்த டபுள் சைடு அப்படின்னு வரப்ப உங்களுக்கு பேக் சைடும் லக்ஷ்மி வந்து இருக்கும். அது சின்ன சைஸே ஓரளவுக்கு 40 to 50 கிராம் அந்த மாதிரி வந்து வரும். நம்ம அந்த ஒரு சிங்கிள் சைடில் வந்து ஒரு 15 கிராமுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு 35 கிராம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு கூட வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இல்லை கிஃப்ட் பர்பஸ்க்குமே எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாடலுக்கு வந்து போகலாம். இதுவும் டபுள் சைடு உங்களுக்கு வந்து 81 கிராம் வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 156 கிராம் வந்து வருது. நல்ல ஆழமான குழி, நிறைய எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தாமரை மாதிரி வந்த இந்த ஒரு கலெக்ஷன் தான். தாமரை மேலே விளக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே நிறைய கிஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 66 கிராமுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பார்வையாக இருக்கும். பட் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது விளக்குறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதோட எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக வரதுனால கொஞ்சம் வந்து கையெல்லாம் கிழிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணணும். ஸோ இது அதிலே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு வந்து 100 கிராம்லேயே நல்ல பார்வையாக பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே இன்னும் பெரிய சைஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லக்ஷ்மிக்கு பேக் சைடு எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. அப்படியே அதுவே வந்து ஒரு ஓப்பன் விண்டோ மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 137 கிராமில். இதெல்லாம் இப்போ வந்திருக்கிற மாடலு. குழி வந்து 2 நல்ல ஆழமாக இருக்குது. 2 சைடும் யானை இருக்கிற மாதிரி, யானையோட அந்த தும்பிக்கை இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துட்டு உங்களுக்கு லக்ஷ்மி வந்து ஒரு தேரில் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஆழமான குழி, நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து நீங்கள் விளக்கேற்றிக்கலாம்.
இதுவுமே அந்த தாமரை பூ விளக்கு தான். உங்களுக்கு தாமரையில இருக்கிற மாரி இருக்கும். 83 கிராம்க்கே நல்ல பார்வையான ஒரு மாடல். லோட்டஸ் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது. இது 159 கிராம் வந்து வருது. ஒரு 16,000 அண்ட் 17,000 கிட்ட உங்களுக்கு வந்து வரும். நீங்க ஓல்டு சில்வருமே இங்க வந்து போட்டுட்டு வாங்கிக்கலாம். நியூ சில்வர் மாத்திக்கலாம். ஓல்டு சில்வர்ல ஒரு 35% வரைக்கும் வேஸ்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல அந்த லக்ஷ்மியோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பார்வையா இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. 360 கிராம் வருது. கிட்டத்தட்ட ரூ. 40,000 கிட்ட வந்து உங்களுக்கு வரும். அந்த யானை பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிய பார்த்து துதிக்கைய தூக்கி இருக்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். நான் தனியா வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாடல. கிட்டத்தட்ட ஒரு 11 இன்ச் கிட்டயே இருக்கு. இது ஹைட்டுமே நல்ல ஹைட்டா இருக்கு. இதுல குடுத்திருக்கிற அந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாமியோட கையெல்லாம் கூட வந்து பாருங்க, வெளியில தெரியிறா மாரி வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 500 கிராம் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ. அதே மாதிரி தேர்ல சாமி உட்காந்துருக்கிற மாரி 2 சைடும் அன்னபக்ஷி இருக்கிற மாரி இருக்கு. இது பார்க்கறதுக்கு ஒரு மினி குத்து விளக்கு மாதிரியே இருக்கு. ஏன்னா, அதோட பேஸ் வந்து அந்த பெடஸ்டல் வந்து நல்லா லாங்கா குடுத்துருக்காங்க. இந்த கொடிமரம் இருக்குல்ல, அந்த டிசைன் மாரி குடுத்து, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் சைட்ல யானை இருக்கிற மாதிரி. இதோட பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைப்பாடு. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 104 கிராம்லேயே நல்ல ஒரு அழகான வேலைப்பாடு. பட் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ரெகுலர் யூஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் க்ளீனிங் வந்து டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 57 கிராமில் இருக்கிற அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்குலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சில பேர் வந்து நம்ம காமாட்சி விளக்கு போடுறப்ப அஷ்டலக்ஷ்மி தான் எங்களுக்கு பழக்கம் இருக்குது, அதை காமிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கப்புறமா இது வந்து இஷ்ட தெய்வ விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளோட நாமம் போட்ட மாதிரி ப்ளஸ் வந்து 2 சாமி வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட வந்து வருது. ஒரு 55,000 சொல்லப்போனால் ஒரு 55,000 60,000 அந்த மாதிரி வந்து குடுத்துருப்பாங்க. ஸ்டோன் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத அதிலேயே போட்டிருக்காங்க. ஏன்னா இதில ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸ்டோனுக்கு மட்டுமே ஒரு ₹850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பாட்டமில் ஒரு பாதம் இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 638 கிராம் இருக்கிற இந்த ஒரு மாடல். இதுலேயுமே பெருமாள் போட்டா மாதிரியும், லக்ஷ்மி வச்சா மாதிரியும் வந்து குடுத்துருக்காங்க. யானை வந்து குடுத்துருக்காங்க. ஆன்டிக்ல குடுத்துருக்காங்க. இது வந்து 92.5 சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பாதத்தில யானை இருக்கிற மாதிரி 3 பாதம் வந்து குடுத்துருக்காங்க. இது நல்லா சாலிடா இருக்கும். ஒரு 3/4 கிலோ கிட்ட வருது இல்லையா? ஸோ நல்லா சாலிடா இருக்கும். லுக்கே உங்களுக்கு ஆன்டிக் மாரி இருக்கும். அதனால மெயின்டெயின் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து 475 கிராம் ஒரு 50,000 கிட்ட வந்து வரும். லக்ஷ்மி வந்து ஆளிலையில இருக்கிற மாரி, எப்போதுமே விநாயகர் ஆளிலையில இருக்கிற மாரி வச்சிருப்பாங்கல்ல. இதில தாமரையில மேல பின்னாடி வந்து ஆழிலை இருக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. அந்த ஆழிலையுமே நல்ல ஈஸி டூ மெயின்டெயின் மாரி தான் இருக்கு. பேக் சைட்லாம் நல்ல மோல்டிங்கோட இருக்கு. அடுத்து இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கே இந்த மாதிரி ஆன்டிக்ல லக்ஷ்மி தனித்தனியா தெரியிற மாதிரியும், நல்ல டீப்பான ஒரு குழி, நல்ல சாலிடான ஒரு பீஸு இந்த மாதிரி டிசைன்ல வந்து குடுத்துருக்காங்க. இது 384 கிராம் வந்து வருது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து சின்ன சின்ன சாமி சிலைகள் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுவுமே ரீசென்ட் வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். வேணுனாக்கா செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து 298 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. லக்ஷ்மி மட்டும் இருக்கிற மாதிரியும், அதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி வந்து குடுத்துட்டு, ரொம்ப அழகா ஆன்டிக்ல வந்து பண்ணியிருக்காங்க. அன்னபக்ஷி 2 சைடும் இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க.
இதெல்லாம் வந்து 38 கிராமில் இருக்கிற சின்ன சின்ன விளக்கு. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு இந்த ஆன்டிக்லேயே வந்து சின்ன விளக்குமே வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 38, 25, 46 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிற சில விளக்குமே காமிச்சிருக்கேன். இது வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கிற விளக்கு, இது வந்து சரஸ்வதி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி விளக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாகவுமே நம்ம மாட விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு அன்னபக்ஷி சைடில் கொடுத்து சின்ன சைஸில் ஒரு 86 கிராமில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து மாட விளக்கு ஆன்டிக்கில் 100 கிராம் வந்து வருது. மாட விளக்காகவும் ஏற்றலாம், துணை விளக்காகவும் இதை வந்து ஏற்றலாம். ஸோ இது வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி 39 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த சாமி சிலைகளுக்கான வீடியோ வந்து ரீசெண்டாக போட்டிருக்கேன். ரீசெண்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இன்னும் உங்களுக்கு வெள்ளியிலேருந்து என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளி வந்து ஒரு கிராம் 109 ரூபா வந்து இருக்குது. அதுக்கு இந்த கிராமை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாம். Thank you. Bye.